பிள்ளைகள் விளங்கிச்சா? பிள்ளைகள் விளங்கிச்சா? ம். சில பேருக்கு இது வந்து ஈஸியான கொஸ்டின்னால நான் விட்டுட்டேன் போல. ஒபீனா, ஒபீனா இது ஈஸியான கொஸ்டினால விட்டுட்டேன் போல. இல்லாட்டி செஞ்சிருப்பேன் நான். செய்வோமா இப்படி விடுவோமா அதை? செய்வோம் மிஸ், எங்களுடைய ஆ ஸ்கூல்லையும் செய்யறது இல்ல. அப்போ செய்வோம். ஓகே, செய்வோம். சரி, எல்லாம் செய்வோம். ரைட். செய்யுங்கப்பா. முதலாவது கேள்விக்கு விட சரி. முதலாம் கேள்வி அவர் சொன்னார். என் ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஓம் சார். விலங்கு வஸ்மிதன் விளங்குதா? விலங்கு இல்லையா? விலங்குது சார். யாரு? கார்த்திகனுக்கு? பிரணேஷ்? விலங்குது சார். ரைட். அப்போ விளங்குது. முதலாவது ரைட். இங்கே பாருங்க பிள்ளைகள். அதாவது நம்ம ஒரு விவர கூட்டுனா ஒரு கொட்டேஷன், சரியா? விவர கூட்டுனா ஒரு ப்ரைஸ். ஒரு ரெண்டு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம். ரெண்டு கடைகளில் ரெண்டு ஷாப்புக்குரிய விலையை நம்ம வந்து கேட்டு வச்சிருக்கோம். அஹ், 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 சரி, ரெண்டு கடை என்ன விஷயங்களுக்கு தேவை, அதோட விலை எவ்வளோன்னு ரெண்டு கடைகள், அது ஏ கடை பி கடை. சரி, அந்த கடையில் எந்த கடையில் போய் நம்ம வாங்க போகிறோம்? சரியா? கடை ஏ வந்து அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் விலை, கடை பி அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலை போட்டிருக்காங்க. சரியா? ம். ம். இப்போ நான் கேட்குறேன், அப்படின்னா ஏல பி ரெண்டையும் பார்த்துட்டு எந்த மெஷின் நீங்கள் வாங்குவீங்க? ஏ வாங்குவீங்க பி வாங்குவீங்க? இந்த காலத்துக்கு இப்போதைக்கு பொருத்தமான கம்ப்யூட்டர் வாங்கணும்னா ஏ வாங்குவீங்களா பிஏ வாங்குவீங்க ஹாபினா? எஸ் சார். ஏ தானா? நான் அப்போ நான் இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறேன். மிதுஷிகா. சரி, ஏ வாங்குறேன். பாரு, முறை வழியாக்கின்னு என்னன்னு தெரிந்தானே பிள்ளைகள்? முறை வழியாக்கின்னு என்ன பிள்ளைகள்? ப்ராசஸர் என்ன சொல்றது? ப்ரொஃபசர். ப்ராசஸர் சரியா? இங்கிலீஷ்ல பிரதான நினைவானா, அதாவது ரேம். என்ன பிள்ளைகள்? ரேம் முக்கியம் எங்களுக்கு கம்ப்யூட்டர். அடுத்தது ஹார்ட் டிஸ்க். மூணாவது ஒன்வட்டுனா ஹார்ட் டிஸ்க். தெரிவிப்பு நம்மளுக்கு தெரியும். மானிட்டர்ட சைஸ். பணி செய்யலாம் கட்டாயம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வேணும்னா உத்தரவாதம் என்ன பிள்ளைகள்? அது வேலை வாரண்டி சார். செய்ய அந்த காலம். வாரண்டி பிள்ளை. ரைட். இப்போ நீங்க வந்து பாருங்க பிள்ளைகள். ம், பாருங்க பிள்ளைங்க, அந்த கேள்விக்குரிய விடையை நீங்க செய்யுங்க பார்ப்போம். விலங்குத்தானே செய்யுங்க பாப்போம். ஈஸியா குயிக்கா விடைய மட்டும் எழுதுங்க. ஓபி நான் சொல்ல நேரம் செய்வோம். அது ஈஸியான கொஸ்டின். பரவாயில்ல, செய்யுங்க பாப்போம் எல்லாம். ஸ்க்ரீன் விலங்கு தானே? ஆம் சார்.
டீன் விளங்கத்தானே பிள்ளைகள்லாம்? ஆம் ரைட், முடிஞ்சிட்டா பிள்ளைகள்? கேள்வி எழுதி விடை எழுதுறீங்களா? இல்லை சும்மா விடையை மட்டும் எழுதுங்க பிள்ளைகள். 1 2 3 போட்டு விடையை எழுதுங்க. சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேயா? Okay, sir. ரைட், முதலாவதுக்கு விட எழுதியிருப்பீங்க என்ன? ஏஎம்டின்னு எழுதியிருப்பீங்க என்ன பிள்ளைகள்? அதாவது கணினி பியின் முறை வழியாக்கி உற்பத்தி செய்த நிறுவனம் எழுதியிருப்பீங்க. ரெண்டு உயர்ந்த நினைவு கொள்திறன் கொண்ட கணினி இது A கணினி sir. ஏ கணினி. வெரி குட். தெரிவிப்பின் கற்புனாலும் உயர்வான கணினி அதுவும் A கணினி தான் sir. அது தான். வன்வட்டி சேமிப்புகள் குறைந்த கணினி கணினி B sir. கணினி ஏயின் விலை உயர்வாக இருப்பதால் 3 காரணம் சொல்லுங்க. கணினி ஏ வந்து ஏன் அவ்வளவு பிரைஸ் கூடுதலான என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அதோட ஸ்டோரேஜ் கூட சார். இன்னொன்று அதில் தெரிவிப்பின் கட்புல அமைப்பு கூட சார். வெரி குட். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. வன்வட்டிட கொள்திறன். ஓகே, நினைவு. ஓகே, வெரி குட். அது தொழில்நுட்ப சாராத விவரக்கூற்று 2 சொல்லுங்க பார்ப்போம். தொழில்நுட்ப சாராத வாரண்டியா சார். வாரண்டி. வெரி குட். உத்தரவாதமும் விலையும். ஓகே பிள்ளைகள், சரியா? நான் இதுக்கு விட எழுதணுமா பிள்ளைகள்? உள்ளீட்டு சாதனம், வரவிலை சாதனம், சேமிப்பு சாதனத்துக்கு எழுதணுமா? இதுக்கு விட எழுதணுமா? அது யூஎஸ்பி துறை மூலம் இணைக்கப்படக்கூடிய சாதனை உள்ளீட்டு வரவிலை அமைப்பு சாதனம் வகைப்படுத்துங்க. இதுக்கு விட எழுதுனீங்களா? ஒபீனா எழுதுனீங்களா? ஒபீனா எழுதல சார். எழுதுங்க பாப்பா குயிக்கா. இதே மாதிரி அட்டவணை வரைந்து எல்லா பிள்ளைகளும் எழுதுங்க. யூஎஸ்பி துறை மூலம் இணைக்கப்படக்கூடிய சாதனங்களை உள்ளீட்டு வருவிலை மற்றும் சேமிப்பு சாதனம் வகைப்படுத்துங்க. எழுதுங்க பாப்பா எல்லாம் குயிக்கா. 2 minutes தருவேன்.
ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஆம். ரைட், எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? உள்ளீட்டு சாதனம் என்னென்ன எழுதுறீங்க சொல்லுங்க பாப்பா எனக்கு. பிள்ளைகள் Sure. என்ன எழுதுறீங்க விடு? உள்ளீட்டு சாதனத்துக்கு என்ன எழுதுனீங்க? ஸ்கேனர் எழுதிருப்பீங்க, சுட்டி, கீபோர்ட். Print. இந்த வாய்ஸ் கிளியர், உங்களோட எந்த வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா கேக்குதா? Oh, sir. ம். எழுதிருப்பீங்க பிள்ளைகளா? கீபோர்டு எழுதிருப்பீங்க, மவுஸ் எழுதிருப்பீங்க, ஸ்கேனர் எழுதிருப்பீங்க. வெப் கேமரா எழுதிருப்பீங்கன்னா பிரணேஷ் சொல்லுங்க, அவுட்புட் என்ன எழுதுனீங்க? Sir, keyboard. அவுட்புட் வெளியீடு சார். Sir, monitor. மானிட்டர், வெரி குட். Printer. பிரிண்டர், Speaker. Headphones. ஸ்பீக்கர், வெரி குட். Scanner. ஹெட்போன். Scanners. Scanner. ஸ்கேனர் வர, ஸ்கேனர் இன்புட்டுக்கு தான் வரும், உள்ளீட்டு சாதனத்துக்கு தான் ஸ்கேனர் வரும். ஓகே, உள்ளீட்டு Okay, சாதனம் sir. வந்து ஸ்கேனருக்கு வரும். ஓகே, Sir, இன்னொரு graphics card. கிராஃபிக் இது போடுங்க, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் போட்டீங்கன்னா சார். Okay, sir. சேமிப்பு சாதனம் என்ன போட்டீங்க? சேமிப்பு சாதனம்
ஒபீனா சேமிப்பு சாதனம் என்ன எழுதுறீங்க? Hard disk. ஹார்ட் டிஸ்க், வெரி குட். அதாவது புற வன்வட்டுன்னு சொல்லணும். Sir, RAM. அதாவது RAM வராது. என்ன கேள்வியை பாருங்களேமோ, கேள்வி பாருங்க. யூஎஸ்பி துறை மூலம் இணைக்கப்படக்கூடிய சாதனங்கள், யூஎஸ்பி கேபிளோட இணைக்கக்கூடியது. என்ன RAM வராது, வன்வட்டு வரும், ஹார்ட் டிஸ்க் வரும். அதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். சரியா? எக்ஸ்ட்ரா வரும். மற்றது பென் டிரைவ் வரும். வேற எக்ஸ்டர்னல் டிவிடி ரீடர் வரும். சரியா? சரியா பிள்ளைங்க? ஓகே. Okay, sir. சரி அபீனா, என்னென்ன அபீனா எழுதுனீங்க சேமிப்பு சாதனம்? புற இலக்குமுறை பல்திற வட்டு இயக்கியும் ம். பளிச்சிட்டு இயக்கி ம். வேற எழுதினான். கேட்கல. ரெண்டும் தான் எழுதினான். ரெண்டு எழுதுன, இந்த ஒன்று எழுதுங்க பார்ப்போம். பல் இலக்குமுறை டிவிடி எழுதுனீங்க. டிவிடி எழுதுனீங்கன்னா ஆம் ஹார்ட் sir. டிஸ்க் எழுதுனீங்க தானே? ரைட். ஹார்ட் டிஸ்க் தான். ரைட். 3 போதும். மெமரி டேவன். ரைட். மெமரி கார்டு. ஓகே. அடுத்த வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். அடுத்த பிள்ளைகள். அடுத்தது பாருங்க பிள்ளைகள். ஸ்கிரீன் விளங்குதா? இந்த No sir. நோ. இப்ப பாருங்க பிள்ளை, விளங்குதா? ஷேர் ஆகுது. இப்போ ஓகே சார். ஸ்கிரீன் கிளியரா விளங்குதா பிள்ளைகள்? கிளியரா விளங்குதா ஸ்கிரீன்? ஆம். சரி, இதை பாருங்க பிள்ளைகள். அதாவது முறை வழியாக்கிட்டு விலை போட்டிருக்காங்கன்னா டுவல், சிங்கிள், குவாட்கோ. அது மாதிரி ஹார்ட் டிஸ்கே விலை போட்டிருக்காங்கன்னா கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விலை போட்டிருக்காங்கன்னா பிள்ளைகள் ஸ்கிரீன்ல விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? சார் பிளாக் கலர்ல ஏதோ ஒரு பாக்ஸ் வந்திருக்குது சார். அதுதான் கொஞ்சம், அதுதான் நான் பார்க்கிறேன் என்ன பிரச்சனை. என்னன்னு யோசிக்கிறேன்.
டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி கனெக்ட் பண்ணவா பிள்ளைகளா? வெயிலாக்கு. ஓகே சார். இல்ல, அது டிஸ்டர்பா இருக்குன்னா உங்களுக்கு. ஜூம்ல மட்டும் தானே வருதுன்னா அது ஷிட். எப்படி புரியல. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ண வேணாம் பிள்ளைகள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆம் சார். பார்ப்போம்.